நிச்சயமாக. இப்ப அவங்க இந்த கமெண்ட் பண்றதெல்லாம் இந்த ஜென்ம சனியின் தாக்கம் இருக்கிறனால இப்படி வருது. வாழ்வுல டர்னிங் பாயிண்ட் வரதான் இந்த பதிவேங்க. இந்த ராசி தன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிரும். இதே இந்த ராசி இவங்க பேர்ல சொத்து இருக்கு. இந்த ராசியோட மைண்ட் செட் இப்ப எங்க சனி என்ற ஒரு கிரகம் வேற இருக்கு. நிறைய கேள்வி என்ன, ஏன் எங்களுக்கு நினைச்ச ஸ்பீடுக்கு நினைக்கல? அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா பொட்டன்ஷியல் வெளிப்பட மாட்டேங்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு கொஸ்டினும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா, ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள், பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாட்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசுல நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாம நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமா இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாம நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையும் மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. பெண்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த காலகட்டத்துல திருமணமான பெண்கள் என்ன பண்ணணும், என்ன வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு, திருமணம் ஆகணும் அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது வந்து மீன ராசி சார்.
கண்ணீர் மட்டும்தான் எனக்கு மிச்சம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய காலகட்டத்துல அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய நமக்கே கஷ்டமா இருக்கும் அவங்க சொல்லும்போது. உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருவாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க, இந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னா மீனராசிக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமாக. இப்போ அவங்க இந்த கமெண்ட் பண்ணுறதுல இந்த ஜென்ம சனியின் தாக்கம் இருக்கிறனால இப்படி வருது. வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் வரதான் இந்த பதிவேங்க. நிச்சயமா இந்த ராசியோட குணாதிசயம் என்னன்னா, மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தேடி தேடி கற்றுக்கொள்ள திறமை உண்டு. குடும்பத்துக்காக உழைக்கிற ராசி. இந்த ராசி குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த யோசிச்சுக்காங்க. இந்த ராசி அதை விட்டுரும். குடும்பம், குழந்தை, ஹஸ்பண்டு அப்படியே போயிடும். ஆனால் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கும் ஒரு சில வாழ்க்கை இருக்கு, ஆம்பிஷன் இருக்கும். ஆனால் டேலண்டான பர்சன். நிறைய பேர்கள் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹஸ்பண்டே அவங்ககிட்ட தான் இங்கிலீஷில் லெட்டர் எழுதிவாங்கலாம் நான் நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன். இந்த ராசி தன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிடும். இவங்களுக்கு வருமானம் வர வாய்ப்பு உண்டுங்க. என்ன வருமானம்? இவங்க பேரில் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகக்கூடியது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற நிர்வாக பதவிக்கு அதிகம் போக வாய்ப்புள்ள பெண்கள் இந்த ராசி அன்பர்கள். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஃபேமிலியோட பிஸ்னஸ்ஸு டு த கோர் எடுத்துகிட்டு பெரிய லெவலில் இவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்பு, அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ராசி நிறைய பேர் வெளிநாட்டில் வேறு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மைண்டில் எப்படின்னா, இங்கே தங்கிடலாமா, இல்லை விசா கிடைக்குமா, சிட்டிசன்ஷிப் இல்லை பிஆர் வாங்கிடலாமா அப்படின்னு நிறைய எண்ணங்கள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு தொடர்பு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசி ஒன்றில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வயதானவங்களாக இருந்தால் இந்த மொபைலில் அந்த ஆப்பில் ஓடிபி இந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்லைன் மோசடிக்கு இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் வர வாய்ப்பு உண்டு. கவனிக்க வேண்டிய ராசி. இயற்கையாக இந்த ராசிக்கு உண்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்லீஃபில் சைன் போட்டோம், பவர் கொடுத்துட்டேன், மிஸ் ஆச்சு. இதில் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொந்த பந்தம்லாம் கையெழுத்து போட்டு போட்டு வந்துடும். ஆனால் இவங்களுக்கு வர சொத்து வராது. அப்போ அது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு யதார்த்தமாக இருப்பாங்க இந்த விஷயம். இதே இந்த ராசி இவங்க பேரில் சொத்து இருக்குது, இவங்களுக்கு வாடகை வருமானம் வர வாய்ப்பு உண்டு. அதில் இவங்க சேமிப்பை இவங்களுக்கு மிகப்பெரிய பிற்காலத்தில் இவங்களுக்கு சேமிப்பு தாங்க. இதில் இவங்களுக்கு நகை இன்வெஸ்ட்மெண்ட் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. இவங்களுக்கு இந்த நகை சம்மந்தப்பட்ட சேமிப்பு எல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் இவங்க எப்பவுமே இந்த இடமோ வீடோ வாங்குவாங்க, லோனையும் கட்டிடுறாங்க, இந்த நோ அப்ஜெக்ஷன் வாங்க மறந்துடுவாங்க. என்ஓசி வாங்கிருங்க கண்டிப்பா. யாரெல்லாம் வாங்கலையோ கமெண்ட்லயும் நீங்க சொல்லுங்க, மற்ற மீனராசிக்கும் உதவும், கண்டிப்பா போய் வாங்கிருங்க. இந்த ராசி இன்னைக்கு இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நிச்சயமாக வருகின்ற வரன் திருமணத்துக்கு பின் வாழ்வில் மிகப்பெரிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற பெண்கள் இந்த ராசியாக இருக்கு. நிறைய அந்த காலத்துன்னு சொல்லிப்பேன். இப்போ காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த கோர்ஸ் படித்தேன், இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிற யோகம் இருக்குன்னா, ஆமாங்க ஆன்லைன் கோர்ஸ் படித்தோம், இப்போ தான் புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், ஒரு செமினார் அட்டன் பண்ணி முடித்தேன். நிறைய சாதிக்கும் பெண்கள் திருமணத்துக்கு பின் யோகம் உண்டு. அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பி வருது, அந்த கண்டினியூஷனாகவே அந்த வழிபாடுகள் ஒன்று இவங்க கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அந்த கண்டக்ட் பண்ண அந்த அளவுக்கு தெரியலனா எந்த வந்து மாதிரி சாமி வழிபாடுகள் எங்கே போனால் அந்த கோயிலுக்கு செல்லலாம், இல்லை அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பஜனையில் அட்டன் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசியோட மைண்ட் செட் இப்போ எங்கள் சனி என்ற ஒரு கிரகம் வேறு இருக்குது. நிறைய கேள்வி என்ன, ஏன் எங்களுக்கு நினைச்ச ஸ்பீடுக்கு நினைக்கல, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனால் பொட்டன்ஷியல் வெளிப்பட மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்லணும், நல்வினை கர்ம பயன்களை நம்ம மாற்றி நல்ல கர்மாவை மாற்றிக்கணும். இப்போ ஆடி அமாவாசை அன்று ஒரு திதி கொடுக்க முடிஞ்சவங்க திலக்கம் பண்ண முடிஞ்ச அந்த குடும்பத்தை கொடுங்க. இல்லை இந்த பெண்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க முன்னோர்கள் படையல் இட்டு முன்னோர்கள் வழிபாடுகள் மட்டும் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட அருளும் கிடைச்சிடும். நிச்சயமாக தடைகள் விளையிடும். இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க, அதை கவனமா கேட்டுக்கோங்க. இவங்களை காத்து ரட்சிக்க எந்த ஒரு கஷ்டத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற ஒரு தெய்வம். நீங்கள் மனசு கஷ்டமா இந்த தெய்வத்தை இருக்கப்பட்டிருக்காங்க, ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்வில் ஜெயிக்கின்றாது. இது ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வத வர்தினி கோயில். நம்ம அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு காசி தீர்த்தம் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற அங்கே பெண் தெய்வம். நிறைய ஆண்களும் பெண்களும் பண்ணுற தப்பு, அந்த கோயிலில் போய் எல்லாம் பண்ணுவாங்க, அங்கே இருக்க அம்பாளை விட்டு வந்துடுவாங்க. மீனராசியாக இருக்கிறவங்க அங்கே இருக்கிற அம்பாளை தரிசனம் பண்ணாமல் வரக்கூடாது. அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை ஏத்தாப்பில் உட்காந்து வேண்டிக்கிட்டு மனமுருகி வேண்டுங்க. வேலையா, தொழிலா, குடும்ப உறவுகளா, கஷ்ட நஷ்டமா, நோய் நொடியிலிருந்து மீண்டணுமா, உங்களுக்கு உதவ அந்த தெய்வம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இதை மட்டும் தவற விடவே கூடாது இந்த ராசி அன்பர்கள்.
அருமை சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மீனராசி நேயர்களே, மீனராசி பெண்களே, இது உங்களுக்கான பதிவு. ஸோ ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய பர்வதவர்தினி தாயார இறுக பற்றிக்கோங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படினாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.